பணத்துக்கு வேண்டி பித்தலாட்டம் ஆடிக்கிட்டு இருக்க ஐஸ்வர்யாவோட உண்மையான முகம் கூடிய சீக்கிரமே சேதுவுக்கு தெரிஞ்சு வந்து ஓங்கி பல்லார்னு அரைஞ்சு கழுத்தை பிடிச்சு வெளியில் ஐஸ்வர்யாவை தள்ளுறதை பார்க்குறதுக்கு நீங்களும் ஆர்வமாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கான ப்ரமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் கிளம்புறதுக்காக தமிழ்ச்செல்வி கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மீனாட்சியை அவங்க அம்மா வசந்தி கிட்ட கொடுத்துட்டு, அம்மா மறக்காமல் 11 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு மீனாட்சியை எடுத்துகிட்டு வந்துருங்கம்மா, தனம் அம்மா கூட்டிகிட்டு வந்துரு, பாப்பாவுக்கு வேக்சின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே தனமும் சரிக்கா, கண்டிப்பாக சீக்கிரமாக கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்வி அங்கே இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறமா தனமும் வசந்தியும் 11 மணிக்கெல்லாம் குழந்தைய தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறதுக்காக ஒரு ஆட்டோவை பிடிச்சு ஆட்டோவில் கூட்டிக்கிட்டு போகிறாங்க. இப்போ வசந்தி அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்குறாங்க, தம்பி உன்னை இந்த ஏரியாவில் பார்த்த மாதிரியே தெரியலையே, நீ எந்த ஊர் அப்படின்னு கேட்க, அம்மா இங்கே தான்ம்மா, நான் பக்கத்து ஊர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 26-27 வயசு மதிக்கத்தக்க அந்த ஆட்டோ டிரைவர் சொல்கிறாரு. உடனே போக போக திடீர்னு ஆட்டோவை நிறுத்திட்டு ஃபோன் அட்டன் பண்ணி பேசுகிறாரு. என்னது கதிருக்கு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்குறாரு ஃபோனில். டேய் அவன் பாய்சன் குடிச்சிட்டான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே டேய் நான் வேற இப்போ கஸ்டமரை ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போய்கிட்டு இருக்க, சரி நான் வந்துடுறேன், எப்படியாவது நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, டேய் யாருமே வரமாட்டேங்கிறாங்கடா, பயமாக இருக்குது, சீக்கிரமாக வாடா அப்படின்னு அங்கே ஆப்போசிட் சைடில் பேசின அந்த நபரும் சொல்ல, உடனே இங்கே ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கிறவர், சரிடா வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையெல்லாம் நடுநடுக்க ஆட்டோவை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி, அம்மா நீங்கள் எங்கே போகணும், ஜிஹெச்சுக்கு தானே போகணும்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே தனம் சொல்கிறாங்க, அண்ணே நிப்பாட்டுங்கண்ணே, என்னண்ணே ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி வண்டி ஓட்டுறீங்க, ஒரு மாதிரி பதட்டமாக, வண்டி கூட ஸ்மூத்தாக போக மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமாம் தம்பி, நீ வண்டி ஓட்டுறதை பார்த்தா இந்த டிராஃபிக்கில் எங்களுக்கே பயமாக இருக்குது, முதல்ல வண்டியை கொஞ்சம் ஓரமாக நிறுத்து அப்படின்னு வசந்தியும் சொல்கிறாங்க. கையில் குழந்தை மீனாட்சியையும் வச்சுக்கிட்டு, இல்லைம்மா இல்லை, என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தன் பாய்சன் குடிச்சிட்டானா, ரொம்ப நல்ல பையம்மா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. உடனே அப்படியாண்ணே, சரி முதல்ல நீங்கள் அதை போய் பாருங்கண்ணே, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் வேறு ஏதாவது ஆட்டோ பிடிச்சி கூட போய்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மறுபடியும் அந்த ஆட்டோ டிரைவருக்கு ஃபோன் வருது. என்னாச்சு அப்படின்னு கேட்க, டேய் அவனுக்கு இமீடியட்டாக பிளட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு சொல்கிறாங்கடா, யாராவது கிட்ட பிளட் கிடச்சா தெரிஞ்சவங்க கிட்ட கேட்குறாங்க, இப்போ தான் நான் ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துன உடனே அவன் ரொம்பவுமே வீக்காக இருக்கிறான்னு சொல்லி உடனடியாக பிளட் கொடுத்தே ஆகணும்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்ல, டேய் அவனோட பிளட் குரூப் வேற ஓ நெகட்டிவ்டா, அது அவ்வளோ சீக்கிரம் எங்கேயுமே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்போசிட் பர்சனும் சொல்ல, இல்லைடா இல்லை, என்னோட ஆட்டோ ஸ்டாண்டில் நான் அங்கே எங்கேன்னு நான் சீக்கிரமாக சொல்லி 1 மணி நேரத்துக்குள்ளே யாராவது பிடிச்சிட்டு வந்து கொடுத்துடலாண்டா, தயவு செஞ்சு டாக்டர்ஸ் மட்டும் அவங்களோட இதை முயற்சியை கைவிட்டுற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ டிரைவரும் சொல்ல, உடனே தனம் சொல்கிறாங்க, அண்ணே என்னண்ணே பிளட்டானே, எனக்கு கூட ஓ நெகட்டிவ் தான், நான் கொடுக்கலாம்ல அப்படின்னு கேட்க, உடனே சரிம்மா அதுக்கான எலிஜிபிலிட்டி எல்லாமே இருந்துச்சுன்னா வாமா தயவு செஞ்சு வந்து கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வசந்தியும், தனம் வேக்சின் கூட நாளைக்கு போய் போட்டுக்கலாம், எதுக்கும் தமிழ்ச்செல்வி கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லு இந்த ஹாஸ்பிட்டல் போகிறோன்னு சொல்லி அப்படின்னு சொல்ல, அம்மா என்னம்மா இதுக்கெல்லாம் நம்ம கேட்கணுமாம்மா, ஆபத்தில் பிளட் கொடுத்து ஒருத்தங்களை காப்பாற்றுறது எவ்வளவு பெரிய புண்ணியம் தெரியுமா, வாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தனமும் கிளம்பி போகிறாங்க. அதே சமயம் அங்கே போகிற வழியில் தமிழ்ச்செல்விக்கு ஃபோன் பண்ண, உடனே தமிழ்ச்செல்வியும், அம்மா வேக்சின் நாளைக்கு போட்டுக்கலாம், நான் வேணும்னாலும் வர்றேன், மீனாட்சியை வச்சுட்டு உங்களுக்கு சிரமமாக இருந்தால் எனக்கு இங்கே டியூட்டி முடிஞ்சிடுச்சு, நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறேன், யார் அந்த பர்சனும் பாவம் அவங்கள காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வியும் அதே ஹாஸ்பிட்டலுக்கு வர்றாங்க. நம்ம பிளட் எல்லாம் கொடுத்துட்றாங்க. உடனே தமிழ்ச்செல்வி, எப்படியோடி நீ எங்கே வெயிட்டு தேவையான அளவை விட கம்மியாக இருப்பியோன்னு நினச்சி பயந்துட்ட, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே தமிழ்ச்செல்வியோட தங்கச்சி தானே சொல்கிறாங்க, அக்கா ரொம்பவெல்லாம் அவருக்கு பிளட் தேவையில்லைக்கா, கொஞ்சமாக தான் தேவைப்படுதுன்னு சொல்லி கொஞ்சமாக தான் என்கிட்ட இருந்து எடுத்தாங்க, அதனால் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லைக்கா, அவரும் இப்போ கண் விழிச்சிட்டாருன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்கக்கா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நம்மளால் அடுத்தவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுதுண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தனமும் சொல்ல, மீனாட்சி ஒரு பக்கமாக அழுக, வசந்தி கொடு தமிழ், நீ வேணுனாலும் போய் பாரு, அந்த தம்பிக்கு என்ன பிரச்சனையோ பாவம், நான் மீனாட்சியை பார்த்துக்கிறேன் அப்படின்னு தோளில் வாங்கி போட்டுட்டு வசந்தி அங்கேயும் இங்கேயும் நடந்துக்கிட்டு இருக்காங்க. உடனே தமிழ்ச்செல்வியும் அங்கே நிற்கிற ஆட்டோ டிரைவர்கிட்ட, அண்ணே யாருண்ணே உங்கள் ஃப்ரெண்டு, எதனால் இப்படி பாய்சன் குடித்தாரு, அவருக்கு இப்போ மெடிக்கல் ரீதியாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் தேவையோ அவரோட உயிரை காப்பாற்றுறதுக்கு எல்லாத்தையும் பார்த்தாச்சுண்ணே, ஆனால் அவருக்கு ஃபிசிக்கலாக ஏதோ மென்டல் ஹெல்த் இஷ்யூ இருக்கிற மாதிரி தெரியுதுண்ணே, ரொம்ப அப்செட்டாக இருக்காரு, அதனால்
அதனால தான் ஏதோ பாய்சன் இந்த அளவுக்கு குடிக்கிற அளவுக்கு அவர் ரொம்ப மன வருத்தத்தில் இருந்திருக்காரு. அது என்னன்னு பார்த்து அதுக்கான ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான இதை பாருங்கண்ணே அப்படின்னு சொல்ல, உடனே அண்ணே நான் வேணும்னா ஒரு வாட்டி அவர்கிட்ட கவுன்சிலிங் கேட்டு பார்க்கட்டா அப்படின்னு சொல்கிறாங்க தமிழ்ச்செல்வி. உடனே நீங்கள் எனக்கு தெய்வமாக பார்த்து தான் இப்படி டாக்டரு அவங்களோட தங்கச்சின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்கு. அவன் ரொம்ப ரொம்ப நல்ல பையமா, அவனை ஏமாத்தினவ ஒருத்தி, அந்த சதிகாரி பேர் ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்ல, உடனே தமிழ்ச்செல்வியும் பக்கத்தில் நிற்கிற தனமும் ஷாக் ஆகுறாங்க. என்ன பேர் சொன்னீங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட கேட்க, அவ பேர் தமிழ்ச்செல்விமா, இவன் நல்லா படித்து ஐடி வேலையில் இருந்தவம்மா, அவனோட நிலைமைக்கு காரணமே அவதான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்கிறாரு. அண்ணே அப்போ உள்ளே இருக்கிறவர்கிட்ட நான் கொஞ்சம் பேசி பார்க்கலாமா, அவங்க ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்க, அவனே காமிப்பாம்மா, வா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பெட்டில் படுத்துருக்கிறவரை கண் விழித்து ஓரளவுக்கு நல்லா ரிலாக்ஸாக படுத்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அண்ணே முதல்ல இந்த ஜூஸை குடிங்க அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் பக்கத்தில் ஜூஸை கொடுத்துட்டு, நீங்கள் எதுக்காகண்ணே பாய்சன் குடிக்கணும், எதுக்காகவும் வாழ்க்கையில் உடஞ்சி போகவே கூடாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்கறது போல் கொடுக்குறாங்க. உங்களை ஏமாத்தினவங்க யார் அப்படின்னு கேட்க, அவள் பேர் ஐஸ்வர்யாமா, இதோ இவதான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காட்டுறாரு. பார்த்தா பக்கத்தில் இருக்கிற தனமும் அதே சமயம் தமிழ்ச்செல்வியோ அதிர்ச்சி ஆகிடுறாங்க. அண்ணே இப்போ இவ எங்கே இருக்கான்னு தெரியுமா அப்படின்னு கேட்க, அவன் என்னை விட பெரிய பணக்கார ஒருத்தன் கிடச்சிட்டான்னு சொல்லி அவனை 2ஆம் தரமாக கல்யாணம் பண்ணிட்டு அவன் நல்லா செட்டில் ஆகிட்டாமா. ஆனால் என்ன பண்ணுறது, எனக்கு அவளை மறக்கவே முடியல, அந்த அளவுக்கு என்னை ஏமாற்றி என் கூட பழகிட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. உடனே தனம் சொல்கிறாங்க, அண்ணா இந்த பொண்ணு எங்கள் மாமாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா 2ஆம் தரமா. முதல் தாரம் யார் தெரியுமா, அவரோட முதல் தாரம் என் அக்கா டாக்டர் தமிழ்ச்செல்வி தான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் தமிழ்ச்செல்வியையும் காட்ட, உடனே என்னம்மா சொல்கிறீங்க, அப்போ நீங்கள் அந்த ஐஸ்வர்யாவால் பாதிக்கப்பட்டவங்களா அப்படின்னு ஆட்டோ டிரைவரும் கேட்குறாரு. ஆமாம், ஆனால் அவளுக்கு இப்படியெல்லாம் ஒரு பழக்கம் இருக்கிறது எங்களுக்கு எதுவுமே தெரியாது. என் வீட்டுக்காரரு உண்மையிலேயே அவரை உண்மையாக நம்பி தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு தமிழ்ச்செல்வியும் சொல்கிறாங்க. உடனே தனம் சொல்கிறாங்க, அக்கா இதை சும்மா விடக்கூடாதுக்கா அப்படின்னு சொல்ல, உடனே அங்கே பக்கத்தில் படுத்திருந்த கதிர் சொல்கிறாரு, நான் நேர்லேயே வந்து சாட்சி சொல்கிறேம்மா, அவளை மாதிரி ஒரு ஏமாத்துக்காரி பணத்துக்கு வேண்டி யாரை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாம்மா, அப்பேற்பட்ட குணம் கொண்டவ தான் அந்த ஐஸ்வர்யா. அவளை பற்றின எல்லா உண்மையும் எனக்கு தெரியும், A to Z சாட்சியோடு நான் வந்து சொல்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ஃபோனில் முதல்ல ஐஸ்வர்யா கூட பழகினப்ப எடுத்த எல்லா ஃபோட்டோஸையும் எடுத்துகிட்டு கூட வரேன்னு சொல்கிறாரு. உடனே தமிழ்ச்செல்வி சொல்கிறாங்க, அண்ணே முதல்ல இப்போதைக்கு உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு, நீங்கள் ரொம்ப மனசு உடஞ்சி போய் உடம்பு வீக்காக இருக்குது, நான் பார்த்துக்கிறேன்னே இனி என்ன நடக்கணுங்கிறத அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே தனமும், அக்கா இதை சும்மா விடவே கூடாதுக்கா, கொடுங்க அந்த பென்ட்ரைவை கொடுங்க, இந்த எல்லா ஃபோட்டோஸையும் நான் மாமாட்ட கொண்டுட்டு போய் காமிச்சிட்டு வரேன் அப்படின்னு தனமும் எடுத்துகிட்டு போய் அங்கே காட்ட, அதே சமயம் சேதுவும், என்னது ஐஸ்வர்யா இந்த அளவுக்கு கேடு கெட்டவளா, ஐஸ்வர்யா இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எதுவுமே நடந்துக்கிறதுக்கு தெரியாதது போல் நிற்கிறாரு சேது. ஆமாம், இதுக்கு முன்னாடி நீ யாராவது காதலிச்சிருக்கியா ஐஸ்வர்யா அப்படின்னு கேட்க, அதுக்கு பக்கத்தில் இருந்த ஈஸ்வரியோ, என்ன சேதோ அவள் சின்ன வயசுலேருந்து சேது மாமான்னு சொல்லி உன்னை பற்றி மட்டும்தான் நினச்சே வளர்ந்துருக்கா, அப்படி இருக்கும்போது இப்படி போய் அவளை பார்த்து கேட்டுட்டியே, நீ அழுகாத ஐஸ்வர்யா அப்படின்னு சொல்லிட்டு தேத்துற மாதிரி தேத்த, உடனே ஈஸ்வரி பலார்னு அறையிறாங்க. உடனே அங்கே கை வச்சிருக்க அன்னத்தில் முடிக்கிற ஈஸ்வரியை பார்த்துட்டு, சீ நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தா இதுக்கு பேரெல்லாம் என்ன அப்படின்னு லேப்டாப்பில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸையும் காட்ட ஐஸ்வர்யாவும் அதிர்ச்சியில் நிற்கிறாங்க.